இயக்குனர் பாக்யராஜ் சென்னையில் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருடனான நினைவலைகளை பகிர்ந்து கொள்வதற்காக நடிகை ஊர்வசி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அம்மா வணக்கம். வணக்கங்க. சில நாட்களுக்கு முன்புதான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இருந்து தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை நாம் சந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து அவருடைய சிஷ்யரான பாக்யராஜும் தற்பொழுது காலமாகியிருக்கிறார். அவருடனான நினைவலைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இல்ல, அப்படி நினைவலைகள் பகிர்ந்து கொள்ற ஒரு மனநிலையில நான் இல்லைங்க. ஏன்னா இப்பதான் ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. வேற ஒரு தொலைக்காட்சியில இருந்து என்னை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஆச்சுன்னு. அவங்க தான் எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் பிரசாத் ஸ்டுடியோல ஒரு அருண் சங்கருங்கிற இயக்குனரோட விக்ரம் சார் கூட இருக்கிற படம் ஷூட்டிங் ரெடி ஆயிட்டு இருக்கேன். அப்பதான் தெரிஞ்சிச்சு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலைங்க. அவருடைய இழப்பை பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை. பாரதி ராஜா சார் ஆகட்டும், அவருடைய சிஷ்யர் பாக்யராஜ் சார் ஆகட்டும், எல்லாமே பேரிழப்பு தான். ஆனா பாக்யராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு சிறந்த திரைக்கதை வசனகர்த்தா இந்தியன் சினிமால இருக்க முடியாது. தமிழ் சினிமாலேன்னு மட்டும் இல்லை, அவருடைய திரைக்கதைகள் எல்லா மொழியிலையும் அவரை கேட்காமலே நிறைய எடுத்திருக்காங்க. ஒரு முறை இல்லை, பல முறை. அதெல்லாம் என்ன நினைக்கும் போது எனக்கு தெலுங்கு, கன்னடா எல்லா மொழியிலேயும் அவருடைய திரைக்கதைகளை அவர் அது மேல இருக்கிற ஒரு என்ன சொல்றது, அந்த டிஃபரன்ஸ் எந்த ரைட்டராலே எழுத முடியலன்னு அவங்க எடுத்திருக்காங்க. எத்தனையோ கன்னடத்திலே நான் போய் அவருடைய ஒரு திரைக்கதையில நான் நடிச்சிருக்கேன். அதனால சொல்றேன், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. முதல்ல நான் போய் என்ன பண்றதுங்கிறத நான் யோசிக்கணும். ஏன்னா அவங்க வீட்டுக்கு எப்ப கொண்டு வராங்க எல்லாத்தையும் லொகேஷன் போய் டைரக்டர்கிட்ட கேட்டுதாங்க தெரிஞ்சுக்கணும். உங்க குடும்பத்துக்கு என்னுடைய எல்லா விதமான என்ன சொல்றது, உங்களுடைய ஆத்மாவுக்கு சாந்தி தான் சொல்லணும். முதல்ல உங்க குடும்பத்துக்கு அதை தாங்கக்கூடிய ஒரு திறமையை இல்லைன்னா ஒரு அமைதியை அந்த கடவுள் தான் கொடுக்கணும். அவ்வளவுதாங்க. இப்ப வேற எந்த நினைவும் இப்ப சொல்றதுக்கு இல்லை. இன்னொரு முறை புதிய தலைமுறையில நான் இதை பகிர்ந்துக்கிறேன். ஓகே, நன்றி. நன்றிமா. இணைப்பில் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மாரடைப்பு ஏற்பட்டு இயக்குனர் பாக்யராஜ் சென்னையில் காலமானார். அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டு அவருடைய உயிர் பிரிந்தது. குருநாதர் பாரதி ராஜா இறந்த 17 நாட்களிலேயே அவருடைய சிஷ்யரான பாக்யராஜ் மாரடைப்பு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 73. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இயக்கத்தில் 1977 வெளியான வரலாற்று சிறப்புமிக்க 16 வயது நிலை திரைப்படத்தில் உதவி இயக்குநராக தன் பயணத்தை தொடங்கினார் பாக்யராஜ். அதற்கடுத்து கிழக்கே போகும் ரயில் படத்திலும் உதவி இயக்குநராக தன்னுடைய திரை உலக வாழ்வினை தொடர்ந்தார். அதனைத் தொடர்ந்து 1979ஆம் ஆண்டு சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படம் வாயிலாக இயக்குநராக தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் பாக்யராஜ். 50 ஆண்டு காலம் திரையுலகில் தன்னுடைய வாழ்வினை நிறைவு செய்திருக்கிறார். இந்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவருடைய உயிர் பிரிந்தது.